நன்றி. நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருப்பது கஸ்டோடியோ பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா. இன்று 17/11/2024 திருவள்ளுவர் ஆண்டு 2055 கார்த்திகை 2ஆம் நாள் துறைசார் வளர்ச்சி ஆண்டு 2024 எமக்காக மரணித்த அனைத்து விடுதலை போராளிகளின் உன்னதமான மாதமான நவம்பர் மாதத்தின் நேரடியில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவியில் இளையோர் யோகா வாரம் 186. இன்றைய குரல்: அற்றாரை தேர்தல் ஓம்புக மற்றவர் பற்றியவர் நாணர் பழி என்ற குரலுடனும் இன்றைய பழமொழி நோய்க்கு இடம் கொடேன் என்ற பழமொழியுடனும் உங்களுடன் இணைய வருகிறது இளையோர் யோகா வாரம் 186. உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் எல்லோருக்கும். உற்சாகமான வணக்கம். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? வணக்கம் 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 எல்லாருக்கும். புதிதாக நன்றி. வாங்க வாங்க. உங்களையும் என்னைத்தபடி உங்களோட பேர் இருக்கா சொல்லுவீங்களா? 2 பேரும் என்ன பேரு உங்களுக்கு? இதழியா. மற்றவருக்கு தமிழி. வணக்கம் இதழியா. வணக்கம் தமிழி. உங்களை அன்போட வரவேற்றுக் கொள்கிறோம். நீங்க எங்களோட இருந்து நேரடியா இருந்து நாங்க பயிற்சியோட இன்னைக்கு இருந்து பாருங்க. செய்யக்கூடிய பயிற்சியும் நீங்களும் சேர்ந்து செய்யலாம். வாழ்த்துக்கள். உங்களுக்கு நினைஞ்சிருவோம். இன்று நாங்க 156வது வாரத்துக்கு வந்திருக்கோம். நீங்க பலர் இணைந்திருக்கிறீர்கள். எல்லோரையும் உற்சாகமாக வரவேற்று அரை மணித்தியால் இந்த 30 நிமிட பயிற்சியில இன்று நாங்க நிறைய பயிற்சிகள் செய்ய போறோம். குறிப்பாக சிரசாசன பயிற்சியை இன்னைக்கு ஆரம்பித்து அன்று ஒருமுறை செய்தோம் என்று செய்ததில்லை. இன்று ஒருமுறை மீண்டும் எல்லாம் செய்வோம் என்று கேட்டு ஆரம்பமா எப்பவும் போல நாங்க பயிற்சியில இருக்கிறதுக்கு அணியறதுக்கு முதல் செய்ய போறோம் பயிற்சி. எல்லாரும் இந்த பெட்டியை இப்படியே தூக்கி மேல வச்சிடப்படும். சரியோ? அட்சயா, மிலானி எல்லாரும் அங்க பக்கமா நாங்க வைக்க போறோம். 30 நிமிடங்களுக்கு தொடக்கம். அது எப்படி சொல்றது? ஒருபாமை இருக்குன்னு சொல்றோம். முச்சா வணக்கம் வாணியக்கா. வணக்கம். நன்றி நன்றி இணைந்திருக்கா. சரி, எல்லாரும் சேர்ந்து செய்ய போற பயிற்சிகளுக்குள்ள அப்படி இல்லை அப்படி அதோடதான் இருப்போம் என்றால் நிச்சயமாக அடுத்த வாரத்திலிருந்து தொடரலாம் என்ற கேட்டு இப்ப செய்யக்கூடிய இந்த 20 நிமிட பயிற்சியில எல்லாரும் ஓடி வந்து ஆழமான பெருமூச்சு அமைதியா இருக்கிற மாதிரி அரை பத்மாசனம் அல்லது சுகாசனம் அல்லது வச்சிராசனம் அந்த ஆசனத்துல இருக்க போறோம். கைகள் இங்க விரல்கள் எடுத்து முத்திரை என்று சொல்ற இந்த முத்திரை பிடிச்சு அப்படியே நிமிர்ந்து தமிழையும் இதழினி பின்னுக்கு உங்க சத்தத்தை கட் பண்ணிட்டு வீடியோல நீங்க தெரிகிற மாதிரி நம்ம செய்யலாம். கண்களை மூடி பின்னுக்கு இருந்து ஆழமான உள் மூச்சு வெளிமூச்சு. என்னாச்சியா நாங்க இப்ப செய்ய போறது என்ன? இளையோர் வாரம் 186. கண்களை மூடி நீங்க அந்த சத்தத்தை நிப்பாட்டிட்டு அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கலாம் நினைக்கிறேன். நன்றி. சத்தத்தை நிப்பாட்டி அவர்களை காட்டியபடியே எழுச்சி கொள்ளலாம். நன்றி. சரி. அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஓடி பாருங்கோ. அபிஷா முன்னுக்கு நிமிந்து. சரி. கண்களை மூடி நிறைய மூச்சுள்ளுக்கு எடுத்து கைய பாருங்க கடை. இந்த பயிற்சி நீங்க வீட்டை செய்யும் போது ஒரு உதவியோட சேர்ந்து செய்யலாம். அல்ல இருக்கையில இருந்து தியானமா செய்ய போறீங்கன்னா நல்ல வடிவா நிலத்துல பதிய வச்சுட்டு நினைந்திருந்து ஆறுதலா செய்யலாம். அல்ல ஒரு உதவின்னு சொன்னா பின்பக்க நிறைய பொருள் சிவரோட வச்சுட்டு இருந்து செய்யலாம். எப்படி கஷ்டமானவர்கள் மட்டும். சரியா? சரி. இப்ப எப்பவும் போல சாதாரண துள்ளலோட துள்ளிட்டு 10 தோப்புங்க. ரெடியா? சாதாரண துள்ளல். கைகளை உதறியபடி உடம்ப நல்லா அசைச்சு ஆட்டி துள்ளி
கால்களை எல்லாம் நல்லா உதறி விடுவோம். அடிச்சிருந்தாங்க காலையில் இருந்தாங்க ஒரு கசிய உள்ளுக்குள்ளி அதை உதறி விடுவோம். நல்லா பின்னுக்கு மடிச்சு அடிச்சு பக்கவாட்டு கொண்டு உதறி விடுவோம். சில பேருக்கு துள்ள முடியாது, சில பேருக்கு சத்தம் கேட்கும், சில பேருக்கு நல்லா துள்ள முடியும். அப்படியானவர்கள் இப்படி பின்னு கொண்ட துள்ளிட்டு விடலாம். துள்ளக்கூடியவர்கள் மட்டும் சரியா, இல்லையா ஒரு பட்ட கால் மட்டும். சரி, நாங்க மிக்க இனி 10 தோப்பு கரணம் கையில நாங்க முன்னுக்கு கும்பிடலாம். பாதம் இறுக்கி போட்டுக்கலாம். 10 தோப்பு கரணம் ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே போல இந்த கையை அப்படி பின்னுக்கு வச்சுட்டு இந்த கையில கால் வருவாங்க. நிமிர்ந்து நிக்க வேணும். கையில உள்ள கால் வந்து காலில குதி கடவை 6. சரி, அது போல இந்த கைய கீழே கொண்டு வந்து தட்டுறாங்க. அதே போல பெரிய வட்டம் இடத்துல கை வச்சு 6 பெரிய வட்டம். மற்ற பக்கம் 6 சாதாரண மூச்சு அமைதியா இப்படியே நின்று செல்வேன். சரி, இப்ப மெல்லமா முன்னுக்கு குடிஞ்சு அப்படியே விட இடத்துல கைய வச்சிருக்கலாம். உங்களுக்கு விட முடியுமோ மூச்சை விட்டபடி குடிஞ்சிட்டு 6 அறுப்பாரு. 6 செய்து பாருங்க. மூச்சை விட்டபடி போற கால்கள் நேரையா வைக்கணும். விரல்கள் நேர பார்த்து மெல்லமா மூச்சை எடுத்துக் கொண்டு அறுப்பாரு. சரி, இப்ப நாங்க இந்த கை கால்களை சேர்த்து கைகளை சேர்த்து மாறி மாறி அப்படி துள்ள முடியாதவர்கள் கையை மேல கொண்டு போய் கீழே கொண்டு வரலாம். நீங்க நின்ற வேலையே 6 இதை செய்யும். காலை கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு செய்யலாம். துள்ள தேவையில்லை. மற்றவர்கள் நல்ல எவ்வளவு மூலால வேகமா செய்ய முடியுமோ அப்படி செய்யலாம். சரி, வாழ்த்துக்கள் தனி தமிழ். அதே மாதிரி இந்த கை கால் அகட்டி வச்சுக்கொண்டு இப்படி எவ்வளவு திரும்ப முடியுமோ அவ்வளவு திரும்ப. மணியக்கா செய்றீங்களா? இதுக்கு ஒரு நல்ல பயிற்சி. சாதாரண மூச்சு வட்டிவா நல்ல உடம்ப முறுக்குற மாதிரி திருப்பி விடணும். சரி, இப்ப இந்த முழங்கால பிடிச்சு ஒரு வட்டம் இந்த காலுக்கு உரிய ஏன் இருந்தே கால ஒரு காலம் வட்டம். அதே மற்ற பக்கம் உங்களோட வசதிப்படி நோபடிக்காம வேண்டாம். அதே மற்ற காலுக்கு அபிஷா இப்ப உங்களுக்கு முடியுமோன்னு முயற்சி மட்டும் செய்யுங்கோ. காலாகட்டி வையுங்கோ. கைகளை கொண்டு கீழே இடத்துல வையுங்கோ. எவ்வளவு முடியும் கால எவ்வளவு முடியுமோ அகட்டிக்கும். அப்படிங்கோ விரலை கொண்டே தொடங்க கைகள் 5 விரல் கொண்டே பதிய வைக்கணும். முழங்கால் மடி முடிந்த அளவு மாட்ட இவ்வளவு தான். 1 2 3 4 5 6 7 8 9 10. 6 கால் மடிக்காததா அப்படியே இருக்கிறபடியா இந்த வலது காலை நீரை திருப்பிட்டு எவ்வளவுக்கு உங்களை விஞ்ஞானி பக்கம் போக முடியுமோ அங்க போயிட்டு வாங்க. 6 இப்ப நின்று நாங்கள் நடுவில் வச்சிருந்தாங்க. ஒரு காலம் மட்டும் திருப்பிட்டு எவ்வளவு உங்களுக்கு நீங்க போக முடியுமோ அங்க போயிட்டு எடுப்பார். 1 2 தூர பார்க்கணும். 3 இவ்வளவு தான். அதே மாதிரி இந்த காலை போய் நான் திருப்பிட்டு இந்த காலையை நேர பார்க்கணும்.
இல்லைக்கா இங்க இடதுனாக்கா கைகளை விரிக்கிறோம். நல்ல இடுப்புக்கு உதவியை கொடுங்க. ரெடி 1 2 3 இப்ப சிறப்பு. நன்றி. மறுபடியும் உதறிக்கிறோம். துள்ளி கைகளை உதறி கைகளை உதறி கால்களை வச்சு இந்த துள்ளை ஒடிவாங்க. வஜ்ராசனம் கஜிமாள் பேர் சொல்லப்படுது. எல்லாரும் மாசம் பேர் வஜ்ராசனம். திருமத்துல இப்படி பிடிக்கிறோம், இப்படி வைக்கிறோம். அதுக்கு மணி அப்படியே கை மேல கும்பிடுறோம். மேல காதோரம் கண்களை மூடி காதோரம் இழுத்து பிடிப்போம் கை. சரி, அப்படியே இந்த கையை எங்கால இழுத்து விடுறோம். பின்னுக்கு அப்படியே விசுக்கி பின்னுக்கு கட்டுறோம். அபிஷா சொல்றாரு. கட்டிட்டு குனிந்து நெட்டியை தள்ளுறோம். மகாமுத்ராசனம். அப்படியே மூச்சு எடுத்தபடி நிமிர்றோம். கைகளை தளர்த்தி கொள்றோம். மறுபடியும் கையை விசுக்கி கட்டுறோம். உறக்கி மூச்சை விட்டபடியே குடிந்து கொண்டு போய் முன்னோக்கி பார்த்து குடிந்து நெத்திய முட்டிட்டு மூச்சு எடுத்து கொண்டு அப்படியே ஆறுதலான விந்து வரும். இது மகாமுத்ரா. உசந்தாசனம் இடம்புறம். அது எப்படி வரும்? ஒட்டகலியாசனம். கையை விசுக்கி அப்படி போய் குதிக்கால பிடிக்கிறோம். அதே கூட கூட மாதிரியே விசுக்கி கொடுப்பார். ஒட்டகாசனம். மறுபடியும் முழங்கால் நிற்கிறோம். குதி மேல கையை விசுக்கி கொண்டு போய் பிடிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. எப்படி போடணுமோ அதே மாதிரி கையை விசுக்கி கொண்டு வரோம். மஜாரியாசனம் பூனை பசு. ரெடி? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுல தோல் மாவட்ட நிறைய கால கொஞ்சம் மாறி போகணும். மாறி மாறி குடி குத்தி மேல தமிழையும் இதழையும் பார்த்து கொண்டிருந்து நிறைய ஆசனம் செய்து காட்டணுமோ வடிவா செய்ய. மறுபடியும் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த ஆசனத்துக்கு என்ன பெயர் மிலானி? மஜாரியாசனம். மஜாரியாசனம் தமிழ்ல பூனை இப்ப நாங்க என்ன செய்யாத உத்தான பாதாசனம். யாருக்கு நினைவு இருக்கு? உத்தான பாதாசனம். மிலானி செய்யுங்க பார்ப்போம். நம்மளுக்கு பிடிச்ச ஆசனம் வந்துட்டு. சரி, இப்ப மிலானிக்க செய்யப்படா உத்தான பாதாசனம். அபிராமிக்கு தெரிந்து வாழ்த்துக்கள். அபிராமி எல்லாரும் நிமிர்ந்து படுத்திருக்கிறார். கால்கள் தெரியல, கொஞ்சம் மதம் தூக்குறாரு. அப்படியே அர்த்த கலாசனம் அறிவாசிலே நாங்க எவ்வளவு காலத்துக்கு கூட ஒரு கொஞ்சம் 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 சொல்லுறதுல அவங்களுக்கு தெரியும். நமக்கு அதை பிடிக்கும். சர்வீதாரம் செய்து படுத்திருக்கலாம். இப்போ நகுல் சொல்லுவோம் ஆசனங்கள் 4 வகைப்படும். நின்ற நிலை ஆசனம், கவிழ்ந்து படுத்த நிலை ஆசனம், இருந்த நிலை ஆசனம், இத்திரன் அந்த மற்றும் எல்லாரும் முன்னுக்கு வர்றோம். நிமிர்ந்து படுத்திருக்கிறோம். கைகளை பக்கத்துல வச்சிருக்கிறோம். ஏன்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்களை கொஞ்சமா காலத்துக்கு போறோம். ரெடி? இவ்வளவு 1 2 3 4 5 6 7 8 9
பக்கத்துல வச்சிருக்க கஷ்டம் வேண்டாம், உதவிக்கு நீங்க கீழே பிருஷ்ட பக்கத்துல கீழே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். அப்படி கொடுத்து செய்து பாருங்க. ஹைட்ல கீழே கொடுத்து ரெடி. இன்னொரு தடவை 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆறுதலா கால கீழே இறக்க வேண்டும். நன்றி. எங்கள் கைதரம் செய்வோம். யார் உதவிக்கு கை கொடுத்த நீங்கள் உதவி கை பக்கத்தில் சரி ரெடி. நம்ம பின்னுக்கு போயிருக்கோம், எனக்கு தெரியல. சரி வாழ்த்துக்கள். ரெடி. இனிமேல் படுத்திருக்கிறீங்க, கண்களை மேல பாக்குறீங்க, எல்லாம் மூடிடுவோம், கைகளை கவிழ்த்து வையுவோம், கால்களை மெல்லமாக தூக்குவோம். ரெடி. 1 2 கால் 1 2 3 4 5 6 7 8 9. நகுல் காலை சேர்க்கீங்க, நகுல் காலை சேருங்க. இப்ப சரி, வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள். இதுல இருந்து அப்படி எல் வழிவதுல தானாசனம், அதுக்கு மாறுங்க பார்ப்போம். இந்த முழங்காலத்துல இந்த மடிப்பு வராம பார்த்து கொள்ளணும். வந்தா இன்றைக்கே மடிப்பு வராம செய்ய முடியாது. உங்களால் வர முடியுமோ அப்ப நீட்டி வச்சிருக்க பாருங்க. ரெடி. மேல பார்ப்போம், பார்வை தானா மாதிரி இருக்கும், அல்லது எல் வடியில இருக்கும். கைகளை கவிழ்த்து வச்சுக்கோங்க. ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். மீதி காலை சேர்க்கணும், முழங்கால் விட்டோடும், சேர்க்க வேண்டும். மறுபடியும் சேர்த்து செய்து வரும். ஆறுதலா தூங்குவோம். டானா வடிவாசனம், டானாவுக்கு நகுல். ரெடி. எல்லாரும் சேர்த்து 1 2 3 4 5 6 7 8 9 10. நகுல் என்ன டானா ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் கவலைவா. நகுல் செய்து காட்டுங்க. மேல வாங்கும். அச்சே அவந்திக்கா உதவி எடுக்காம சேர்த்து செய்யுங்க, பார்த்து பார்த்து செய்யுங்க. அவந்திக்கா சரி. நகுலுக்கா செய்து காட்டுங்க. நேர படத்திருக்கிறோம், கால்களை சேர்த்து வைக்கிறோம், கையை கவிழ்த்து வைக்கிறோம், எல்லாம் மாற்றி கொண்டு வந்து எல் வடிவில வரும். இல்லை இன்னும் கொஞ்சம் மேல வரும், மூலத்திற்கு கிட்ட வரும். பயிற்சி எடுக்கணும். நல்லா இந்த சிவரின் உதவியோட எடுத்து செய்யணும். எனக்கு காதல சரி சரி. ஆனா அவங்க விளங்கிட்டு தானே. விளங்கிட்டு. நன்றி நன்றி. சரி, இப்ப நாங்க எல்லாரும் எழும்பி இருந்து வண்ணத்தி பூஜ்யாசனம் செய்ய போறோம். எல்லாரும் சின்னவர்கள் இளையவர்கள் இணைஞ்சிருக்கணும், அவரோட சேர்ந்து செய்வதற்காக செய்வார்கள் நினைக்கிறேன். வண்ணத்தி பூஜ்யாசனம் அப்படி வரும். கால்களை சேர்க்கிறோம், எவ்வளவு கிட்ட எடுக்க முடியுமோ இழுக்கிறோம், நிமிந்து எவ்வளவு முடியுமோ இழுக்கிறோம், கைகளை அப்படி கோர்க்கிறோம், கால்களுக்கு மேல சேர்த்து பிடிச்சிட்டு இந்த காலை கிட்ட எடுத்துட்டு இந்த பயிற்சி 1 வினாடி. கபிஷா 2 3 4 அச்சியா காலை கிட்ட எடுக்கு 5 6 பிள்ளை அச்சியா நேரமோ இல்ல பிள்ளை 8 9 10. அப்படியே கீழே போயிடுமோ, எவ்வளவு உங்களால கீழே முடியுமோ அவ்வளவு கீழேமோ, நிமிந்து எவ்வளவு கிட்ட எடுக்க முடியுமோ இடமோ நிமிந்திருமோ, நிலத்துல படாது. இப்படி செய்தால் மேல நீதிக்கு ஓகேயா? சரி, அதே பக்கமாட்டுக்கு ஆடி விடணும். இந்த ஆசனத்துல பெயர் என்ன நாங்க சொன்னாங்க? தமிழ் பெயர் வாழ்த்துக்கள். சரி, அப்படியே இந்த காலை எடுத்து குழந்தை ஒரு பேபியை வச்சிருந்த காலை இந்த கால் கிட்ட போடும், தூர இருக்கிறதாது. அது உங்களோட வசதிப்படி வரணும், அடிக்காம இதை இந்த கையை இப்படி கொடுத்து இப்படி பிடித்து இப்படி பிடிச்சு ஆட்டி இப்படியும் பிடிச்சாலாம் நல்லா கபிஷா வைக்கிற மாதிரி இப்படி நாங்க பிடிச்சிட்டு இருக்குல்ல, இப்படி அவந்திக்கா சேர்ந்து செய்வோம். சரி, அதே மாதிரி மற்ற பக்கம் இந்த காலை இப்படி கொடுத்து கையை இந்த காலம் மற்ற காலம் நேரம் உள்ளுக்குள்ளே இருக்கும், மடிச்சு நிலத்து
ஒரு பேபியோட தூக்கி வச்சிருக்கிற போல நாங்க செய்யலாம். இப்படி சாட்டிட்டு இப்படி இடைக்கலாம் செய்ய கொடுத்து வாடிமானவர்களுக்கு வருதா? அழகா வருது. வாழ்த்துக்கள். சரி சரி, நன்றி. அப்படியே காலமுண்டை நீட்டி உதறி விடணும். அப்படியே வட்டமா சுத்தி விடுவோம். ஒரு பக்கம் மற்ற பக்கம் கால் சேர்த்து வச்சு அன்னைக்கு சொல்லி கொடுத்த பெண் குயின் ஆசனம் யாருக்கு நினைவு இருக்கு? பெண் குயின் ஆசனம். பெண் குயின் ஆசனம். பெண் குயின் ஆசனம் என்று ஒன்று அபிஷேகம் தெரிஞ்சிருக்கணுமே. சரி, அது எப்படி வேறுபட்டால் கவனிங்க. இந்த ஒரு கால் பின்னுக்கு நீட்டுறோம், ஒரு கால் முன்னுக்கு. போன வாரம் செய்தோம். ஆனா நேரம் நீட்டோம் தெரியல. ஒரு கால் நல்லா நேரம் நிற்கிறோம், ஒரு காலை இங்க மடிச்சு வைக்கிறோம். இந்த கைகளை அப்படி வச்சுட்டு இப்படி மேல பார்க்க. போயிட்டு வரலாமா? போயிட்டு வரலாம். அப்ப நான் சொன்னேன், சில பேரால இருக்க முடியாது வாடிக்கா, சில பேரால இருக்க முடியும். வித்தியாசம் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். அதை நீங்க செய்யறதுனால ஒரு களம் பிடிச்சு பார்த்தீங்கன்னாலும் தெரியும். சில பேர் இப்படித்தான் நிற்பிடும், அது கொஞ்சம் கஷ்டம். வந்து அதையே மாறி மாறி பயிற்சியா செய்து பாருங்க. ஒரு மாறி மாறி ஒரு கால் மற்ற கால் போகல, கருத்து எல்லாம் மேல சிம்மாசனத்துக்கு பார்ப்போம், அது மாறி மேல பார்க்கணும். அப்ப அந்த கால் நேரம் நீட்டிடும், இந்த கால் மடிச்சிருக்கோம். இப்ப மற்ற கால் மாத்தமும் அபிராமிக்கு வருகுதோ? அபிராமி செய்யறாரு ஜம் பண்ணிக்கணும். எங்க செய்ய அபிராமி வாழ்த்துக்கள். மற்றது வாழ்த்துக்கள். அப்படியே இருக்கும் அபிராமி ஒரு பக்கத்துக்கு இருக்கும். அப்படி இருந்து கொண்டு மேல அப்படி இருந்து கொண்டு நெத்திய கொண்டு கீழே முட்டுவோம். பாப்போம் யாருக்கு முட்டுது. ரெடி? முட்டாடி பரவாயில்ல, பேச்சு செய்வோம். இப்படி முன்னுக்கு நோக்கி குனிஞ்சு போய் முட்டோம். அப்படியே முன்னோக்கி எழும்பி வந்ததோ? அபிஷாக்கு செய்வோம். நான் பார்க்கல. அபிஷா ரெடி? கெட்டிக்காய். எனக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அபிராமி நீங்கள்? வாழ்த்துக்கள் முட்டது. வாழ்த்துக்கள் அபிராமி. ஆறுதலாக போனோம், கலத்துக்க பிடிச்சிடும். மிலானி நீங்கள்? வாழ்த்துக்கள். நிதினி? வாழ்த்துக்கள். செய்யலா? அவந்திகா செய்யலா? அவந்திகா வாழ்த்துக்கள். அக்ஷயா வாழ்த்துக்கள். அப்ப எழும்பக்கூடாது. இப்படி இப்படி நின்று கொண்டு சொல்றது ஈஸி. இப்படி நின்று கொண்டு சொல்றது உங்களை விளக்கம் நினைக்கிறேன். இப்படி நின்று கொண்டு சொல்ல கீழே இருந்து கொண்டு ஒரு காலம் கீழே வச்சு இங்க மடிச்சுட்டு இன்னைக்கு நேரம் நீட்டிட்டு கைகளை பக்கத்துல வச்சுட்டு முன்னுக்கா போய் குனிஞ்சு தொடரும். சரி, விளங்கி இருக்க நினைக்கிறேன். அப்படியே முன்னுக்கு கும்பிட்டு பாருங்க. ஒரு காலை வைத்துக்கணும், அதே மாதிரி கையை வச்சுட்டு எழும்பிட்டு காலை மாற்றி வைப்போம். இப்ப மாற்றி வச்சுட்டு இப்படி இருக்கா போய் தொட்டுட்டு பிறகு மேல எழும்பிட்டு கையை மேல கும்பிட்டு பிறகு போய் தொடும். சரியா? இது பெருகுதான் உங்களுக்கு. அப்ப இந்த ஆசனத்துல பேர் மறக்க மாட்டீங்க. சரியா? பெண் குயின் ஆசனம். பெண் குயின் ஆசனம் வடிவான ஆசனம். வழிங்க சில பேர் அதை வடிவான இருப்பிடம், சில பேர் இருக்கமாக தர்மிகா போன வாரம் செய்வது தர்மிகா பெண் குயின் ஆசனம் பழகிக்கொண்டிருக்கிறோம். வாழ்த்துக்கள். இப்ப எல்லாரும் செய்ய போற ஆசனம் நான் சொன்ன கால் அகலமா வச்சு செய்யறதுக்கு ஒரு காலை மட்டும் நீங்க நீட்டி இவ்வளவு பிடிச்சிட்டு மட்டும் பண்ணும். ஒரு காலை வடிவா மடிச்சு வச்சிருக்கோம். இடது காலை இடது கையாலேயே பிடிக்கும். சின்ன கால் பெரிய கால் சொல்லக்கூடாது. அப்படிதான் ரெண்டு கால் சரி, இப்ப மற்ற கை மற்ற கால் ஒரு நாள் இந்த காலை மடிச்சு கிட்ட வச்சிருக்கிறோம். இவ்வளவு பிடிச்சிட்டு மட்டும் போதும். ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சி எடுக்கணும். இல்ல அதை நீங்க உதவிக்கு நீங்க பிடிக்கிறதுக்கு இந்த கையை முழங்கால பிடிச்சிருக்கிறோம். சரி,
அதே மாதிரி 2 காலையும் நாங்கள் விரிச்சோம்டா இப்படி பெருகிறேன். சரி, அங்கேயே நிற்கிறீங்க விரலை பிடிக்க வரும் வாழ்த்துக்கள். அது அப்படி இருக்கு. இன்றைக்கு நான் சொல்லியிருந்தேன்னா சிரசாசனம் அது உங்களுக்கு இலகுவா இருக்கிறவர்கள் அது செய்யக்கூடியவர்கள் மட்டும் சின்னதா பயிற்சி எடுத்து கொண்டு வரலாம். அதுக்கு முதல் அர்த்த சிரசாசனம் செய்யணும். எல்லாரும் செய்யக்கூடிய மாதிரி சிரசாசனம் எல்லா நாளையும் செய்யக்கூடாது. அதான் ஆசைப்படுவோம் சிரசாசனம் செய்யணும். இப்ப நாங்க செய்ய போற ஆசனம் அர்த்த சிரசாசனம். யாருக்கு தெரியும் அர்த்த சிரசாசனம்? வாழ்த்துக்கள் சரி, எல்லாரும் செய்ய போற ஆசனம் அர்த்த சிரசாசனம். அது இப்படி வேறும் தலியாசனம் செய்வோம். இப்படி இருக்கிறோம். மணிக்கட்டம் தெரியும். வச்சிராசனம் இருக்கிறோம். கவனிங்கோ, எல்லாரும் சேர்ந்தே செய்வோம். நான் சொல்றேன் வச்சிராசனம். கைகளை கோர்த்து பிடிக்கிறோம். உடுப்புகளை சரி செய்து வச்சிருக்கோம். உங்களுக்கு ஒரு டிஷர்ட் போடுறீங்கன்னா உங்களுக்கு கைகளை கோர்த்து வைக்கணும். தலையை கொண்டே இதுக்குள்ள வச்சு கைகளுக்கு இடையில வச்சுட்டு இந்த முழங்கால தூக்கு வளர்ந்தான். 1 2 3 4 5 6 7 8 9 10. பிறகு நிறைவு செய்யும் போது முழங்கால கீழே வைத்து தலையை மெல்லமா உயர்த்தி ஆறுதலாத்தான் பெறவும். சரியா? உங்களுக்கு விளங்கி நீங்க அர்த்த சிரசாசனம் காலை சேர்த்தும் வச்சிருக்கலாம். அப்படின்னு அல்லது உங்களோட இலகுவா சேர்ந்து காலை பிரிச்சும் வைக்கலாம். சரியா? எங்க பாப்போம் எல்லாரும் ரெடியாக அர்த்த சிரசாசனம் வச்சிராசனம். வாழ்த்துக்கள் கமிஷா. பிறகு கைகளை கோர்த்து பிடிக்கிறோம். தலையை கொண்டே அந்த கைகளுக்கு நடுக்குள்ள வைக்கிறோம். முழங்கால மெல்லமா தூக்குறோம். உடம்ப நேராக்கி வைக்கிறோம். 1 கால்களை ஆட்டியும் வைக்கலாம், நல்ல சேர்த்தும் வைக்கலாம். 2 3 நம்ம சேருவோம். 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். கால்களை கீழே வச்சு கட்டளைய மெல்லமா தூக்க வேண்டும். சரியா? இப்ப கபிஷா நீங்க செய்யும்போது கிட்ட நடந்து வேற வித்தியாசத்தை காரணம் நீதிலையும் கவனிக்கும். எல்லாருமே கவனிக்கும். கபிஷா இருக்க செய்யணும். எப்படி செய்யறீங்கன்னு பாருங்க. கபிஷா தெரிகிறபடியா. சரி, அர்த்த சிரசாசனத்துக்கு வாங்கும். ஹலானி வைக்கிறீங்க. கால்களை கிட்ட கொண்டு வரலாம். கபிஷா அது சில அந்த வெறும் போது வளைவு இல்லாத ஒரு இது வேறு உங்களோட விளங்கும் என்று நினைக்கிறேன். நன்றி கபிஷா, வாழ்த்துக்கள். இப்போ மிலானி ஒரு செய்து காட்டணும். கவனிங்க, மற்ற எல்லாரும் கவனிங்க. அப்பதான் நீங்க அதை சரிப்படுத்தி கொள்ளுங்க. காட்டியும் உங்களோட மிலானியை செய்த கைகள் கோர்த்துட்ட முழங்கால தூக்கிட்ட பாருங்க. அந்த உடம்புல வளைவு இருக்காது. நினைக்கிறேன் கபிஷா தலானி வச்சு செய்தபடியாக தெரிகிறது. உடம்புக்குள்ள ஒரு கூணல் இருந்தது. நானே செய்யட்டு அது இல்லை. இப்போ நீதினி நீதினியை செய்வதற்கு கால்கள் சேர்த்து வச்சுட்டு வச்சிராசனம் கைகள் கோர்த்து தள்ளி வச்சுட்டு அவருடைய முதல் நேர வாழ்த்துக்கள். கால் சேர்த்து வச்சிருக்கிறீங்களா? நீதினி கிடையாது, அகலமாகவா வாழ்த்துக்கள். இப்போ நகுலும் அட்சயாவும் செய்து காட்டுமோ? எனக்கு கால் சரி பரவாயில்ல. சரி இது பாருங்க. அப்ப அக்ஷயாவும் அவந்திகாவும் நிறைவாக தரும். அக்ஷயா அவந்திகா அர்த்த சிரசாசனம். வாழ்த்துக்கள் அக்ஷயா. நிறைய வாழ்த்துக்கள். அவந்திகா கிட்ட நடந்து போகணும். இன்னும் கொஞ்சம் வாழ்த்துக்கள். இன்னும் கிட்ட நடந்து போகணும். வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நிறைவாக தர்மிகா அர்த்த சிரசாசனம். முடியும் கை கோர்த்து வச்சு எழுதி. வாழ்த்துக்கள் தர்மிகா. சிறப்பான ஆறுதலா எழும்போனும் களத்துக்கு நொந்து போங்களுக்கு மெல்லமா போடும் முழங்காலையும் கீழே வச்சு வரும். சரி, இப்ப சிரசாசனத்துக்கு போக முதல் நாங்க ஒரு ஆசனம் சொல்லலாம். லோலாசனம். மணிக்கா செய்யலாம், பயிற்சி எடுக்கலாம், தப்பில்லை. லோலாசனம் அந்த கைகளுக்கு மேல கொண்டு வந்து வைக்கிறது ஞாபகம் இருக்கா? இப்படி வச்சுட்டு அந்த தலையை வச்சுட்டு இந்த காலை தூக்குறேன். நினைவிருக்கா? நெஞ்சி மட்டும் சரி பாருமா. இன்னைக்கு தலையை கொண்டு வச்சுட்டு முழங்கையில முழங்கா. இது மிலானிக்கு தெரியும் மாட்டேங்க. லோலாசனம். அபிராமி நேங்கும். அபிராமி
வாழ்த்துக்கள் ஹபிஷா உங்களுக்கு. மிலானி ஒரு முறை செய்யுங்க. முழங்கையில முழங்கா இல்ல மிலானி 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 சிரசாசனம் சொல்றீங்க. இப்படி கையில வச்சுட்டு தலையை கொஞ்சம் நடுவில் வச்சுட்டு முழங்கையில முழங்கால வச்சுட்டு இப்படி தூக்கப்படாது, கால்களை கும்பிடாது. தெரியுதா? விளங்கினதா? பயமா இருக்கு இது செய்ய. சரி, அப்ப வேணாம். வாழ்த்துக்கள் மிலானி. இப்ப சார் மிலானி லோலாசனம் அச்சியாக்கு வந்ததோ? Ja, Oma, also ஒரு காலம் வந்திருக்கு, மற்ற காலத்துக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அபிஷாக்கு சரியா வந்தது. நீதினி வந்தது அவங்களுக்கு. நான் கால் தூக்கல, இதுல வச்சேன். கொஞ்சம் பயிற்சி எடுக்க நிறைவாக சிரசாசனம் சிரசாசனம் பின்வாங்கோ. நிறைவாக சிரசாசனம் சரி சொல்லுங்க. மிலானி சிரசாசனம் தெரியுமா நினைக்கிறேன். சொல்லுங்க. வீடியோ வாழ்த்துக்கள். ஏன் நீத நிகழ்ச்சி செய்ய ஒண்டி சொல்ல கூப்பிட்டீங்க. கைகளை மேல பிடித்து அதே போல படவா மேல பிடிச்சு உயர்த்தி வாழ்த்துக்கள் மிலானி. வாழ்த்துக்கள். ரவந்தியாக்கு வாழ்த்துக்கள். சிறப்பாக இது செய்யறது வாழ்த்துக்கள். அபிஷாவுக்கு வழியாவது நம்ம ராணி வச்சு செய்யுங்க. அபிஷா குழந்தை எடுப்போம். மணிக்கு உங்க பக்கம் முயற்சி எடுக்கல. சரி, இருந்தும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அபிஷா. எனக்கு சட்டை வந்துட்டு சொட்டு இது நீதினே முயற்சி எடுங்க. சிவரங்க பக்கமா நின்றுட்டு கவனம் கபிசா தலை அதான் நேதினி தெரியறாரு இல்ல இரு அதான் தெரியல. ஒரு பேப்பர் பாக்குறது மெல்ல மெல்லமா பயிற்சி எடுப்போம். முடிஞ்சவர்கள் கவனம் கபிசா அதெல்லாம் செய்யணும் போதும். சரி, வாழ்த்துக்கள். நீதினியக்கா பார்ப்போம் உதவியோட. இதுக்கு நாங்க வீடியோல செய்யும் போது அதுக்குரிய உடுப்பு போட வேணும், இல்ல சட்டக்கில வேணும், அப்படியான இது இருக்கும். நீங்க வீட்டுல செய்யும் போது இல்லாமவா கொஞ்சம் இறுக்கமான டிஷர்ட் போட்டீங்கன்னா அப்படி எல்லாம் வராது. அப்படி போட்டு நீங்க பயிற்சி எடுக்கலாம். சரியா? அதை செய்யும் போது நல்லா இந்த பயிற்சி. தரணிக்கு அவங்களுக்கு என்ன ஆசை நிறைவாக நினைவு இருக்குதுன்னு சொல்லுவோம். ரஜினி மாமி யாருன்னு யோகா ஒழுங்கா வாரையில, ஆனா ஆசனங்கள் எனக்கு பேரோட தெரியும். இன்னைக்கு ஒரு ஆசனம் செய்வாங்க. என்ன ஆசனம் செய்வீங்க? சரி, ஆர்வமா இருக்குன்னு தெரியும். அந்த நேரத்தால இடையில நிறைவாக தரணியா அந்த வெட்டுக்கிளியாசனம் இருக்கா பிடிக்குமே எல்லாருக்கும். வெட்டுக்கிளியாசனம் பார்ப்போம். அந்த வெட்டுக்கிளியாசனம் அப்படி தரணியா செய்யறாரு. வெட்டுக்கிளிகள் மாதிரி மாறிட்டு நிறைவுக்கு சாரியாசனத்துக்கு வரப்போம். மனைக்கா வெட்டுக்கிளி ஞாபகம். சரி, அப்புறம் ரெண்டுக்கு நாங்க பயிற்சிருக்கோம். மேல பார்ப்போம். என்ன அதுவும் குப்புறப்படுத்த நிலை. ஒடியாங்க வெட்டுக்கிளிகளை கவிழ்ந்து படுத்த நிலை. கைகள் பக்கத்துல கால்கள் சேர்த்து ஒரு காலை உயர்த்தி மற்ற காலை கொடுத்து நாடிய இடத்தை வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆறுதலாக காலை கீழே விட்டு மற்ற காலையை நேராக்கி கைகளையும் தளர்த்தி ஒரு சின்னதா ஒரு பாஸ் எடுத்துட்டு இப்ப மற்ற கால் ரெடி. நிமிந்து படுத்துட்டு இருக்கிறோம். மற்ற காலை உயர்த்த போறோம். ரெடி. 4 கீழே 1 2 3 4 5 6 7 8
9 ஆறுதலா கைகளை தளர்த்தி கொள்வது. அவ்வளவுதான். அப்படியே எழும்பி ஒவ்வொரு முறையும் 10 பயிற்சி செய்வோம் இல்லையா? பவன முத்தாசன பயிற்சி செய்யறாங்க. இன்றைக்கு பாலாசனத்துல அப்படி எழுப்புறம் எல்லாம் இப்படி வாரம் மேல போ. அது ஒரு 10 எண்ணிக்கை செய்யணும். 1 2 மேல பார்த்து 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். இப்போ சாந்தியாசனம். வடிவா செய்து வந்து பயிற்சி. இப்போ சாந்தியாசனம் அல்லது நிறைவாக இருந்து கண்களை மூடி இருந்து கொண்டு நீங்க செய்யலாம். சரியா? கண்கள் மூடி வடிவா செய்துலாம் அந்த பயிற்சி ஈஸியாக இது ஈஸியா நல்ல பயிற்சி. வயிற்று பகுதி இல்லாமல் ஒன்றும் மேல பார்க்குமான நல்ல பயிற்சி. இப்போ கண்களை மூடி நிமிர்ந்திருந்து சாதாரண மூச்சு அவந்திகானையும் சேர்ந்து எங்களுடைய குதிக்கால இருந்து ஆரம்பிப்போம். நாங்கள் குதிக்கால இருந்து அப்படியே எல்லா உடல் உறுப்புகள் எங்களுடைய நாடி நரம்புகள் அத்தனையும் உற்சாகமா இருக்குது. நான் நல்ல கெட்டிக்காரன் என்னால் எல்லாம் முடியும். எப்போ நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். எப்போ நம்ம இணைந்து இருக்கிறவர்களையும் மகிழ்ச்சியா வச்சிருப்பேன். சந்தோஷமா இருக்கிறேன். என்னால எல்லாம் முடியும். அறிந்து கொள்ளவும் ஆசையா இருக்கிறேன் என்று எல்லாம் உங்களை பற்றி என்னெல்லாம் நல்ல பக்கங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நினைவிலப்படுத்தி உங்களுடைய நீங்க பேசிக்கொள்ற வேண்டாம். அதோட குதிக்கால இருந்து ஒவ்வொரு உடல் உறுப்புகளாக நினைத்து குதிக்கால், கணுக்கால், முழங்கால் பின்பகுதி, தொடை, பிருஷ்டபாகம், தண்டுவடம், இடுப்பு, நாடி, முதுகு அப்படியே பின்பக்கமாக பிறடி முள்ளநடு எலும்புகள் எல்லாவற்றையும் நினைத்து தலைப்பக்கம் உச்சி, அவனுடைய முடி, ஒவ்வொரு முடி அணுக்கு கால்கள் எல்லாவற்றையும் மூளையில் உள்ள அத்தனை உறுப்புகள், நெற்றி, விமை, மூக்கு, கண்கள், தாடை, கன்னம், நாடி, பற்கள் எல்லாவற்றையும் நினைத்து கழுத்து பகுதி, கைத்து, புஜங்கள், கழுத்து, கை எல்லாம் பக்கம் வயிற்றுப்புகள், நெஞ்சுறுப்புகள், இந்த ஒரு பக்கம் உறுப்புகள், இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல் எல்லாவற்றையும் நினைத்து இந்த சாலை மீது தொடைப்பகுதி, முழங்கால், முன்பக்கால், கணுக்கால் அப்படியே சின்ன விரல் ஒவ்வொரு விரல்களாக நினைத்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் எல்லாவற்றையும் உற்சாகப்படுத்தி அதில் ஏதாவது இடத்துல இருக்கிறீங்க அதை விட்டு போயிட வேண்டும். இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தால் அந்த இடத்தை என்னால் நிவர்த்தி செய்ய முடியும். என்னால் அந்த இடத்துல நோயை போக்கடிக்க முடியும். எனக்கு அது தெரியும். என்னால் முடியும். நான் செய்வேன் நம்பிக்கை இருந்து அந்த பிரிவுகளை காட்டி அது அப்படி இருந்தால் என்னை விட்டு போயிட வேண்டும் என்று மனசால பேசிக்கொண்டு அப்படியே கைகளை எடுத்து உறைஞ்சி உப்புடன் இலங்கைகளை உறைஞ்சி கண்களுக்கு மேல ஒட்டி எல்லா தடவையாக ஒட்டி நிறைவாக ஓடி வந்த இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி பாம்பு தளத்துக்கு நன்றி கூறி இளையோர் யோகா வாரம் 156 வாரம் இணைந்து கொள்வோம். எல்லோரும் ரொம்ப அழகாக செய்திருந்தீர்கள். நிறைய பயிற்சிகள் செய்கிறாங்க. நிறைய பேர் இணைந்திருந்தோம். எல்லோரும் சிறப்பான வார்த்தைகள் கட்டிக்காம எல்லாரும் நன்றி நன்றி தர்ஷினி. மிக்க நன்றி. முழுமையான எங்களுக்கு மகிழ்ச்சி பார்த்திருப்பீர்கள், கவனிப்பீர்கள் தெரியும். நன்றி எங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. நிறைவாக நாங்கள் தமிழ் இதழினி அவருக்கு 20 இருந்தீங்களா இன்னைக்கு நீங்க செய்த ஆசனத்தை உங்க செய்து காசு நிறைவாக
உங்களுக்கு பிடிச்சிருந்த ஆசனம் அந்த என்ன பார்த்தீங்கன்னு ஒரு ஆசனத்தை செய்து காட்டுங்க. இருக்கிறீங்களா அழைப்புல? தமிழி இருக்கிறார்கள். இருக்கிறார்கள் கேட்டதை வந்து செய்து காட்டுமானும் இருக்கிறார்கள் செய்து காட்டினார்கள்னா உரைகள் பார்த்து. சரி, சரி, நான் விட வர்றேன். நன்றி நன்றி ஜெயந்தி, நன்றி வணக்கம். மிலானி எங்களுடைய நீதினி கவிஷா எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா அன்றைய ஆசனங்கள்? சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் தரணிகா. நீங்கள் மூடி வந்து நினைஞ்சீங்க குடிகளவை நெஞ்சு செய்வோம் அல்லது படங்களையாவது நினைச்சு ஆர்வப்படுத்துவோம். கவிஷா வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த 2 கைகளையும் ஒன்று இருக்கிறது கட்டிக்காது பயிற்சி எடுத்துட்டு அப்படியே விடாம செய்து கொண்டு வாங்க. விட்டுப்போ மற்றவர்களும் செய்வோம். நீதினியும் அந்த உதவியோட செய்வது நல்ல விஷயம். மிலானி முதலே செய்வார் சிரசாசனம். அக்ஷயா தரணிகா நகுல் பழகுவோம் சீக்கிரம் அடுத்த வாரம் பழகிக்கொள்ளும். குறிப்பாக ஒரு ஆசனமும் பேர்களும் மறக்காமல் செய்வோம். இனி அந்த பெண்குயின் ஆசனம் எதுன்னு சொல்லி கேட்கக்கூடாது. இதுதான் பெண்குயின் ஆசனம். அதை நீங்க பல வடிவாங்கல செய்யலாம். விருப்பம் பிடிச்சிருந்தது அந்த ஆசனம்? நல்ல வடிவேல அந்த ஆசனம் எல்லாராலையும் முடியாது. கீழே எல்லாம் இருக்கிற நெறிஞ்சு கொண்டே இருக்க முடியும். ஆனால் பயிற்சி செய்ய வணிக உங்களால செய்ய முடிஞ்சதா? நம்மளே நாம் செய்யல. காலுக்கு நோந்துட்டா அவங்களுக்கு இல்ல காலமையில இருந்து எனக்கு காலில் நோவு இருக்குது. அதனால சரி, அதனால விட்டு விடக்கூடாது. நான் முதலே சொல்லிடுறேன். அவங்களுக்கெல்லாம் மாத்திருந்தாங்க. நான் செய்யப்பேன். இந்த நேரம் உங்களுக்கு நீ முடியுமா? சரி, இன்று நாங்கள் அந்த நேரத்துக்கு வந்து விட்டோம். உற்சாகமா குளிர். சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பார்க்க கேட்க முடியவில்லை. எப்படி போச்சுது நிகழ்ச்சி? சிறப்பாக இருந்தது. நிறைவாகவே இணைந்திருந்தார்கள். தமிழி அப்படி இணைத்திருந்தேன். நிறைய செய்தி காட்ட முடியும் சொல்லியிருந்தேன். இப்போ வரை நின்றார்கள். ஆனால் காலம் ஆனால் செய்தார்களா? பார்த்து கொண்டு இருந்தார்களா? கொஞ்ச நேரம் பார்த்திருந்தவங்க செய்தி இணைந்திலிருந்து பார்த்திருந்தார்கள். நிறைய செய்தி காட்ட முடியும் கேட்டுதான் இப்போதான் விட்டார்கள். இப்போது அகன்று விட்டார்களா? சரி, நல்லது. பழகட்டும். 2-3 கிழமை. அவரும் 8 வயதான. அவந்திக்காக்கு இப்போ 9 10 வயசா? 9. அவருக்கு 8 வயது. அவ்வளோதானே வித்தியாசம். என்ன அவந்திக்கா? அவந்திக்காவும் கனவு காண்பர், தமிழையும் கனவு காண்பர். சரி, இதில் ஒரு சின்ன சிக்கல் இப்போ கேட்டுருப்பார்கள் சில வழியில். ஏன்னா தனி தமிழில் பேச வேண்டும் என்கிறது அவருடைய வாதம். அப்போ அதில் இப்போ இந்த விண்ணுக்கு தமிழ் கேட்டது இப்போ உங்களை மட்டம் தட்ட கேட்ட கேள்விதான். நீங்கள் தயாராக வேண்டும் டோச்சில் அதை திருப்பி கேட்கறதுக்கு. அப்படி அல்ல, சில நேரங்களில் அப்பாவினுடைய அதீதமான ஆர்வம். இப்படி சில தமிழ் வெறி கொண்ட அப்பாக்கள் பிள்ளைகள் இணைந்திருந்து அப்பாக்களால் பிள்ளைகள் வீணாகி போன கதை எங்கள் வரலாற்றில் உண்டு. அவை அவர்கள் தரைநிலைக்கு வந்து யதார்த்தத்தை தொட வேண்டும். நீங்கள் எவ்வளவு தூரம் தமிழில் முன்னேற்றம் அடைஞ்சு உலகத்தை பிடிக்கிறீங்களோ அதே போல் தமிழி போன்றவர்கள் உலக மொழிகளில் நிபுணத்துவம் பெற்று உலகத்தை பிடிக்க வேண்டும். அது புரியாமல் இருக்கிற போது தான் சிக்கல் வரும். அப்பா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கிணத்துக்குள்ளே இருக்கிறார். அவை வெளியில் வந்து ஆற்றுக்குள்ளே கலக்க வேண்டும், கடலை நோக்கி போக வேண்டும் என்று கேட்டு வாழ்த்துவோம். இப்போ அவர் கேட்டுக்கொண்டு அதுக்கு முன்பாக நீங்கள் சொல்லும் போது எனக்கு மனது அந்த தமிழ்ல அதிக ஆர்வங்களும் போது மிகுவது அழகுதான். ஒரு விதமா பார்த்துட்டு அழகா இருக்கும், சில பேருக்கு அது இதா இருக்கும். எனக்கும் அந்த ஒரு அனுபவம் இருக்கு. கூட அந்த வார்த்தையும் அந்த பொழுது அது சொல்ல வேண்டும். அது எது என்றால் தமிழ் 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 என்று தமிழை வெளிப்படுத்து உன்னுடைய அங்கதான் வரும். உங்களோட பிள்ளைகள பாராளுமன்றமா போக போறார்கள் என்று கேட்டவர்கள் உள்ளார்கள் நேரில் வந்து சொல்லுவோம். இல்லை இல்லை, ஐரோப்பாவில் இருக்கிற பிள்ளைகள் தமிழில் கோட்டை விட்டால் அது கேள்விக்குறிதான். சரியா? தமிழ் என்றது ஒரு வாழ்வுக்கு வர வேண்டும். நீங்கள் படிச்சிங்களா, பள்ளியிடம் போகிறீங்களா? இப்போ தரணிக்கா தமிழ் ஸ்கூலால் வந்திருக்கிறார். போனீங்களா? போகணுமென்று நான் வாதிக்கிடவில்லை. பரீட்சைகள் சித்தியதுடன் ஆனால் அது வாழ்க்கைக்கு பிரயோசனப்படையில்லை என்றால்
அது வாழ்க்கைக்கு பயன்படாமல் தமிழால் நீங்கள் இழந்திருந்தீங்கன்னா தோல்வி. அதே போல் இலங்கை போன்ற நாடுகளில் வந்து அவர்களுக்கு உலக மொழிகள் கட்டாயமாக தேவை, நிச்சயமாக தேவை. அம்மா அப்பா அங்கட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்து தாங்கள் பிடிக்கிற முயலுக்கு 1.5 கால் என்று சொல்லி நாண்டு கொண்டிருந்த பல வீடுகளில் பிள்ளைகள் தோற்று விட்டார்கள். அதுக்காக வேலைக்கு போக மாட்டோம், கல்யாணம் கட்ட மாட்டோம், பிள்ளை வர மாட்டோம் எல்லாம் செய்வார்கள். ஆனால் ஒரு சாதிப்பை ஏற்படுத்த முடியாது. அதைத்தான் கொஞ்சம் அறிமுகப்படுத்த வேண்டும். இப்போ அவந்திக்கா எல்லாம் இப்போ குறிப்பாக இப்போ ஒரு கிழமை ஏதோ மாமாட கல்யாண வீட்டுக்கு போயிருந்தார். அதெல்லாம் போய் வந்து முடிஞ்சதுக்கு பிறகு ஆக்கம் செய்யக்கு முதல்ல ஒரு குரல் பதிவு போடுறார், மன்னிக்கவும். அதுலேயும் வடிவாக சொல்கிறேன், நான் அறிவிக்காமல் விட்டது தவறு தானா, அது எப்படி இதுக்கு முதலும் கிழமை சொல்லியிருக்கிறார். அது பிள்ளை, அதை ஏற்றுக்கொள்ள இல்லாது அவந்திக்காக்கு அம்மா தள்ளாமல். இப்போ அவந்திக்காட குடும்பம் யாரும் இணையிறவியலா, தங்கச்சியோ அம்மாவோ யாரும் இதில் இணையிறவியலா? உங்களுக்கு தெரியத்தக்கதா? வேறு ஆக்கள் பெரிய ஆக்கள் மொபைல் ஹோம்ஒர்க் செய்கிறாக்கள் கொஞ்சம் கதைங்க என்னோட இல்லை. அவந்திக்காட அம்மா ஒரு தொகுப்பாளராக கூட ஒரு நிகழ்ச்சி தொகுப்பு கொடுத்துருந்தோம் இல்லையா திங்கட்கிழமைகளில், அதை விடைபெற்றதை கூட அறிவிக்கவில்லை. அப்படி இருக்கிற போது இப்போ அவந்திக்காவில் அந்த ஆட்டம் தெரிய தொடங்குது. அப்போ பேசாமல் போவாராம், இல்லை ஒரு கிழமை கழித்து வந்து ஆக்கம் செய்யக்கு முதல்ல ஒருக்கா சொல்வாராம் என்று வளர்ந்தா அவந்திக்காட பேட்ரி வந்து சார்ஜ் இறங்கி கொண்டே போகுது. இப்படி 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 எங்களுக்கு காசு வருமெண்டா அவந்திக்கா தூண்டி 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 ஆக்கம் செய்யலாம். ஒவ்வொரு ஆக்கத்துக்கும் 5 ஃப்ராங்க் எங்களுக்கு தரணும் கலையத்துக்கண்ட. நான் இதெல்லாம் கண்டுகொள்ளாமல் பரவாயில்ல அவந்திக்கா நீங்கள் அடுத்த மச்சாண்ட கல்யாணத்துக்கும் போட்டு 2 கிழமை கழித்து வந்து எழுதுங்க பரவாயில்லைன்னு சொல்லலாம். இது அப்படி அல்ல, இது உங்களுடைய வாழ்க்கை சரியா. அவந்திக்காட்ட அவந்திக்கா காட்டிலைக்கு எந்த பணம் கட்டியிருப்பார் இப்போதைக்கு அண்மையை ஒரு 1-2 வருஷங்களாக பார்த்த வேண்டாம், அதெல்லாம் கிடையாது. அப்படி செய்கிறதில்லை தானே நாங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், சுய ஊக்கம் வந்து கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். ஆக என்ன அடுத்த நாள் பதிவேற்று ஆக்களைத்தான் நிப்பாட்ட முடியல எனக்கு. பிளேலிஸ்ட் பண்ணுற ஆக்களை இன்னும் தான் கள்ளத்தனம் சில பேர் செய்கிறார்கள். ஆனால் அதை பற்றி பேசாமல் போகணும் என்றதுக்கு தான் ஒட்டுமொத்தமாக மாறி வாரன். என்னென்னா என்ன செய்தாலும் இதைத்தான் தொடங்கினாங்க, தமிழிலேயும் அர்த்தப்படுத்தினால் வாழ்க்கைக்கு பயனாக வேண்டும் சரியா. இன்றைக்கு நாங்கள் பெற்றோர் தெய்வம் அல்லது சிந்தனையத்தில் கூட சொன்ன எத்தனையோ விஷயங்கள் எனக்கும் தான் பயன், உங்களுக்கும் தான் பயன், எல்லோருக்குமே பயன். நாங்கள் புதிதாக அதை சிந்திக்க வேண்டும், இல்லாவற்றால் தோற்று விடுவோம் இல்லையோ. சரி, நன்றி, மகிழ்ச்சி. 156 நிறைவு செய்திருக்கிறீங்க. 157ஓடு அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். இருக்கை ஆசனங்களோடு யார் யார் இணைந்திருந்தார்கள்? தியான நடேசன் அவர்கள் இணைந்திருந்தார்கள், நகுலவதி அவர்கள் இணைந்திருந்தார்கள், வாணிமோகன் அவர்கள், சிவாஜினி அவர்கள் விடைபெற்றிருந்தார். சிவாஜி நேரம் அப்படி ஒழிச்சிருந்து பார்த்துட்டு பிறகு சொல்லுவார், நான் செய்யவில்லை பார்த்து கொண்டிருந்தேன் என்ன. சரி, அந்த ஊக்கமாவது இருக்கட்டும். மற்றபடி இந்த கேள்வி கணைகள் அப்படிப்பட்ட ஆக்கள் தருமனே இல்லையோ, இல்லையே சரியான நேரத்துக்கு இணைஞ்சிருக்கலாம் தானே. நாங்கள் தொடங்கவில்லை நிகழ்ச்சி, அது சும்மா சும்மா திருப்பி சொல்லக்கூடாது எனக்கு அந்த கதையை. சரி, நல்லது, மகிழ்ச்சி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள், இணைந்தோர்களுக்கும் பாராட்டுக்கள். தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி, வணக்கம்.